Hello all. Now we are going to discuss about a concept of common potential. கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள இது ஒரு கான்செப்ட். இது யூஸ்வலா என்சிஆர்டியில் ரொம்ப ஓப்பனா மேக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்காது. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கான்செப்சுவல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். டாபிக் உள்ள போகலாம். இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அதோட நேம் சின்னு எடுத்துக்கலாம். அதை நான் சார்ஜ் பண்றேன், விங்கிற பொட்டன்ஷியலை வச்சு நான் சார்ஜ் பண்றேன். கண்டிப்பா இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு சார்ஜ் கிடைக்கும். எவ்வளோ சார்ஜ் கிடைக்கும்னா விசி இஸ் ஈக்குவல் டு கியூ. ஸோ இன் ஜென்ரல் இதை வைஸ் சேர்மன் வைஸ் கேப்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாம. அப்போ இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஆகிற சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசி. ஓகே, இப்போ இந்த சார்ஜ் ஆன கெப்பாசிட்டன்ஸை நான் தனியா எடுத்துட்டேன், தட் இஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட இன்னொரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரோட நான் கனெக்ட் பண்றேன், அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர். ஸோ இன் ஜென்ரல் கொஸ்டின்ல இதை ரொம்ப டீட்டெயிலா எதுல கொடுக்குறோம், தட் சீரீஸ்ல கொடுக்குறோமா இல்லை பேரல்ல கொடுக்குறோமான்னு சொல்ல மாட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அப்படி கொடுத்த பிறகு அதோட காமன் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன காம்பினேஷன்ல பொட்டன்ஷியல் காமனா இருப்பாங்க, தட் இஸ் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலல்ல தான் சேமா இருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க பேரலல்ல தான் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கொஸ்டினை கேட்க முடியும் அப்படின்னு. ஸோ இது ஏற்கனவே சார்ஜ் ஆன ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இது ஒரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டன்ஸ். சேம் வேல்யூ தான் இருக்கணுமா அப்படின்னு நீடு கிடையாது. இது C1 இருக்கலாம், இது C2 இருக்கலாம். அது அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டருக்கும் காமனா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதை V டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைன். இவங்க கிட்ட உள்ள சார்ஜ் தான் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க. am I right or not? எஸ். ஸோ எவ்வளோ ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஷேர் பண்ணாலும் கடைசியா ரெண்டு பேர்த்திட்டையும் சேர்ந்து எவ்வளவு இருக்க போகுது, அந்த கியூ நெட் தான் இருக்க போகுது. யார் அப்படி இந்த கியூ நெட்? இவங்க தான் அந்த கியூ நெட். கரெக்டா? ஸோ டொமஸ்டிக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பர்சன் ஏ இருக்கான், அவன்கிட்ட ஒரு 100 rupees இருக்குன்னு வச்சுப்போம். பர்சன் பி வரான், அவனோட ஃப்ரெண்டு வரான், ரெண்டு பேரும் படத்துக்கு போறாங்க, இவன்கிட்ட பைசாவே இல்லை, ஸோ 0 rupees இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து செலவு பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செலவு பண்ணாலும் அவங்களால எவ்வளவு மேக்சிமம் செலவு பண்ண முடியும்? 100 rupees தான் செலவு பண்ண முடியும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டாலும் நெட் சார்ஜ் மாற போறது இல்லை. am I right or not? எஸ். ஸோ V dash, தட் இஸ் காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போறோம். C net இஸ் ஈக்குவல் டு Q net. am I right or not? எஸ். ஸோ இதை நீங்க ஃபைனலா V netன்னு கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு இன்னும் குட் ஃபீலா இருக்கும். V net C net இஸ் ஈக்குவல் டு Q net. பக்கா. இப்போ இந்த Q net தான் Q நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுதான். அப்போ V net இஸ் ஈக்குவல் டு Q net by C net. C netனா என்ன? நான் இவங்களை கனெக்ட் பண்ண பிறகு எனக்கு கிடைக்கிற அவுட்புட். இது என்ன காம்போல இருக்கு? parallel காம்பினேஷன்ல இருக்கு. அப்ப parallel காம்பினேஷன்ல ஃபார்முலா என்ன? Cp is equal to C1 plus C2. தோ ரெண்டு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ஈக்குவல், அப்போ C plus C which is equal to 2C. பக்கா? எஸ். இப்போ Q Q அப்படி எழுதிக்கலாம் by 2C. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த Q by C நான் என்ன எழுதலாம்? இந்த Q by C நான் ஓல்டு பொட்டன்ஷியலா எழுதலாம். From this equation I can write VC equal to Q by C. ஸோ இங்க இருக்கிற Q by C நான் ஓல்டு பொட்டன்ஷியலா எழுதலாம், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். V net தான் நியூ பொட்டன்ஷியல். ஸோ the new potential, that is the common potential, is equal to V by 2. வெரி கிளியர்? எஸ். சம்ல சீரீஸா பேரலான்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் கொஸ்டினை வச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு பேரும் சேம் வேல்யூ, அதனால சம் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். ஒரு C1ங்கிற கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிறேன், அதை நான் சார்ஜ் பண்றேன் V1 அப்படிங்கிற பேட்டரியில ஆர் Vங்கிற பேட்டரியில, வாட் எவர் இட் மேபி. ஓகேவா? Vங்கிற பேட்டரியில நான் சார்ஜ் பண்றேன். இன்னொரு கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கிறேன், அது C2, அதையும் Vங்கிற பேட்டரியில நான் சார்ஜ் பண்றேன். நீங்க இதை V1 V2ன்னு எடுத்துக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸா போகும்லாம் இல்லை, அந்த வேரியபிள்ஸ் மட்டும் மாறும். இப்போ இதோட சார்ஜ் என்ன? Q1 is equal to VC1. ஓகே, இதோட சார்ஜ் என்ன? Q2 is equal to VC2. ஸோ இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் நான் கனெக்ட் பண்ணி காமன் பொட்டன்ஷியல் என்னன்னு நான் கேட்குறேன். இதான் கொஸ்டின். ஸோ பார்க்கலாம். இது C1. ஓகே, காமன் பொட்டன்ஷியல் கேட்டா நான் இதில் கனெக்ட் பண்ணணும், பேரலல்ல கனெக்ட் பண்ணணும். இது C2. இவங்க கிட்ட சார்ஜ் என்ன? Q1. இவங்க கிட்ட சார்ஜ் என்ன? Q2. இப்போ காமன் பொட்டன்ஷியல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்?
V நெட்னு வச்சுக்கலாமா? எஸ், V net into Q net is equal to C net. Clear, clear, clear. Yes. V net என்ன தெரியாது, that we have to find. Q net என்ன, அந்த Q net ரைட் சைடுல எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, C net by Q net. C net in sorry, I made a mistake. V net C net is equal to Q net. சொல்லிட்டு எழுதினா தப்பு வந்திருக்காது. VC is equal to vice captain, vice chairman is equal to Q net தப்பு வந்திருக்காது. V net is equal to Q net by C net. Clear? Yes. இப்போ இந்த Q net யாரு? ரெண்டு பேர்ட்ட, இவங்ககிட்ட இருக்கிறதும் ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்போ Q1 plus Q2 by C net parallel இருக்காங்க. parallel இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கணும். C1 plus C2. So C1 plus C2. இதை நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ரெகுலர் ஃபார்முலா மாதிரி கொண்டு வரும்போது காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். V net is equal to Q1 என்னன்னு எழுதலாம்? VC1 அப்படின்னு எழுதலாம். Q2 VC2 by C1 plus C2. கிளியர் கிளியர் கிளியர். ஸோ இதுல இருந்து யாரை காமன் எடுக்கலாம்? V காமன் எடுக்கலாம். ஸோ C1 plus C2 by C1 plus C2. So C1 C2 cancel. Again I am going to get the same potential. This is very very important. எப்போ ரெண்டு வேல்யூவும் சேமா இருக்கும்போது நான் இப்படி எடுத்துக்கிறேன். இதை தனியா சார்ஜ் பண்றேன், அவங்களோட கெப்பாசிட்டன்ஸே வேற. இவங்களையும் தனியா சார்ஜ் பண்றேன், அவங்களோட கெப்பாசிட்டன்ஸ் வேற. ஸோ வைஸ் சேர்மன் இஸ் ஈக்குவல் டு Q net. நம்ம என்ன நினைச்சுப்போம், வைஸ் சேர்மன் வைஸ் கேப்டன் அப்படின்னு ஷார்ட்கட்ல சொல்றேன். நம்ம என்ன நினைச்சுப்போம், ரெண்டையும் ஜாயின் பண்ண பிறகு வேற பொட்டன்ஷியல் வரும் அப்படின்னு. இந்த இடத்துல ரெண்டு பேட்டரி ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சு? ஒருவேளை ரெண்டு பேட்டரி மாறி இருந்தா ஒண்ணுமே இல்லை, இதுல ஜஸ்ட் ஒரே ஒரு வேரியபிள்ஸ் மட்டும் மாத்திடணும், அவ்வளவுதான். இன்ஸ்டெட் ஆஃப் VC1 நீங்க என்ன போடுவீங்க? V1 C1, இன்னொன்னு V2 C2 by C1 C2. இதுதான் நம்ம மாடுல்ல மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க புக்ல ஃபார்முலாவா நம்ம பார்ப்போம். கிளியர்? எஸ். இப்போ அடுத்தது எனர்ஜி கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ இதே சம்ல கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்த நம்ம சம்ல எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட எனர்ஜி என்ன இனிஷியல் அப்படின்னா ½ CV². பக்கா. இவங்களோட எனர்ஜி என்ன கேட்கறாங்கன்னா எவ்வளோ எனர்ஜி லாஸ்ன்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ இதுல எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ½ C net பக்கா V net ஸ்கொயர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நான் நியூ பேஜ்லயே போடுறேன். இது ஃபர்ஸ்ட் கொடுத்த கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? எஸ். எவ்வளோ இருந்தாங்க? C, அதை சார்ஜ் பண்ணோம் V. இப்போ இவங்களோட எனர்ஜி என்ன? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் ½ CV². வெரி கிளியர். அடுத்தது சார்ஜ் பண்ண கெப்பாசிட்டன்ஸ் இது அன்சார்ஜ்டு. எல்லோல போறது அன்சார்ஜ்டு. அதான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம பார்த்தோம். இவங்க கிட்ட சார்ஜ் எவ்வளோ? அதே சார்ஜ் தான். ஆனா பொட்டன்ஷியல் என்னவாயிடுச்சு? V/2 ஆனிச்சு. நம்ம எந்த கேஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல டிரைவ் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கோம். எஸ். இவங்களோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன? பேரலல் காம்போல கெப்பாசிட்டன்ஸ் என்ன? 2C. இப்போ நான் என்ன எழுத போறேன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் ½ C net V net the whole square 1/2 C net என்ன? 2C. V net என்ன? That is final potential V/2 the whole square. So 2 gets cancelled. 1/4 CV². This is the final energy. அப்படின்னா கனெக்ட் பண்ண பிறகு காமன் பொட்டன்ஷியல் வந்த பிறகு கிடைக்கிறது. இது என்னது? இனிஷியல். கண்டிப்பா இப்போ இனிஷியல் தான் அதிகம். ஃபைனல் என்னது? 1/4. லாஸ்ட் பெர்சன்டேஜ்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பை இனிஷியல். தட் இஸ் ஐன்னு மட்டும் போடுறேன். எனர்ஜி இனிஷியல், எனர்ஜி ஃபைனல் பை எனர்ஜி இனிஷியல் into 100%. So 1/2 CV² minus 1/4 CV² by 1/2 CV². Clear? So இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்? CV² காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/2 1/4 by 1/2. கிளியர் கிளியர் கிளியர். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 minus 1 சாரி 2 minus 1/4 1/2. கிளியர்? ஓகேவா? எஸ். அப்போ மேல என்ன இருக்கும்? 1/4. கீழே உள்ள 1/2 அப்படியே நியூமரேட்டருக்கு போனுச்சுன்னா கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வரும்? ½ into 100% இருக்குல்ல. ஸோ இங்க CV² கேன்சல் ஆயிடும்.
அப்போ 1/2 into 100% ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ? 50% லாஸ் ஆயிடுச்சு. கிளியர்? ஸோ இது லாஸ் பெர்சன்டேஜ். லாஸ்ன்னு மட்டும் கேட்டா நீங்க எவ்வளவு எழுதுவீங்க? சிம்பிளா லாஸ்ன்னு மட்டும் கேட்டா, லாஸ்ன்னு கேட்டா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் தான் எழுதணும். கெயின்னு கேட்டா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதணும். இனிஷியல் என்ன? half CV ஸ்கொயர். ஃபைனல் என்ன? 1/4 CV ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 LCM எடுத்துக்கோங்க. எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். கிளியர் கிளியர் கிளியர். அப்ப ஆன்சர் 2 - 1/4. ஸோ ஆன்சர் 1/4 CV ஸ்கொயர். கிளியர்? இதான் லாஸ் ஆனது. ஸோ சிம்பிளா அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணி போட்டுடலாம். 2 - 1/4 1/4. லாஸ்ன்னு கேட்டா இது, லாஸ் பெர்சன்டேஜ்னு கேட்டா இது. கிளியர்? ஸோ கண்டிப்பா இது நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் படிச்சு இது பேரே வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் காமன் பொட்டன்ஷியல் தான். அந்த காமன் பொட்டன்ஷியல்ங்கிற வார்த்தையே சம்ல நீங்க பார்த்த பிறகு நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம பேரல்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு. கனெக்டட்னு மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் ஆனா அது சீரியஸா பேரலான்னு கொடுக்காதனால பசங்க கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.